பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி 1 கப், கூடவே புழுங்கல் அரிசி 1 கப் சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பணியாரத்துக்கு, ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1/2 கப் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து 4 hours நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பார்த்திங்கன்னா மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல பதமாக இருக்குது பாருங்கள். பணியாரத்துக்கு இந்த பதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நல்லா மேலாக கிளறி விட்டுக்கோங்க. 8 hours ஊற வச்சு ஆட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். மாவு நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாவில் நம்ம என்னென்னலாம் தாளிப்பு சேர்க்கலான்றது பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறம் கூடவே கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா காரம் அடிக்குமான்னு கேட்காதீங்க. நம்ம நல்லா வதக்கி விட அது காரமே நம்மளுக்கு தெரியாது. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ரெட் சில்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக நல்லா கட் பண்ணி நம்ம எல்லாம் சேர்த்துக்கிறோம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்க்குறதுனால நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இந்த மிக்ஸை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எடுத்துருங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பணியாரம் செய்கிறது பார்க்கலாம். இப்போது பணியாரக்கல் ரெடி. இப்போ பணியாரக்கல் சூடானதுக்கப்புறம் நான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த குழிக்கு அரை குழி வர மாதிரி அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. இப்போ அதை ஒரு 2 minutes நல்லா மூடி போட்டு எடுத்துருங்க. இப்போ எடுத்திங்கன்னா இந்த மேலே மாவு இந்த ஒயிட் கலரில் இருக்கப்போவே அதை லைட்டாக திருப்பிடலாம். இல்லாட்டி அடியில் அது ஒட்டும். இதெல்லாம் அது 1 2 இப்படி வேகிற அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திரும்பி மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes விட்டு எடுத்திங்கன்னா அது நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ நல்லா இப்படி குத்தி பார்த்திங்கனாலே உங்களுக்கு அதில் வெந்துருச்சா வேகலையான்னு தெரிஞ்சிடும். இப்போ நல்லா வெந்துருச்சு, பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நல்ல ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு மிக்சியில் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி மீதி நான் என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் சேர்த்து ஒரு சட்னி பண்ணிக்கோங்க. கூடவே காஷ்மீரியன் சில்லி, காஞ்ச மிளகா, 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு, தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் மின்ட் லீவ் சேர்த்து அதை மூடி போட்டு எடுத்துருங்க அரைச்சி. இப்போ அதில் தாளித்து கொட்டுறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, சில்லி சேர்த்து அந்த தாளிப்பில் அரைச்சி கொட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப எம்மியான சூப்பரான கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது டீ கூட வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிடுங்க.